வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவில் கட்சிக்கு எதிராக மாறிய இவர்கள் திடீர் பரபரப்பு, இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் அதிமுகவில் தொடர்ந்து பிளவு, போர்க்கொடி எதிராக திரும்புவது அப்படி இப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா அதிமுகவில் முதல்ல தலைமை சரியில்லை அப்படின்னு போர்க்கொடியை தூக்க ஆரம்பித்தவர் தான் செங்கோட்டையன். அதன் பிறகு அதற்கு பிள்ளையார் சுழி அவர் தான் போட்டார். அதன் பிறகு யாருன்னா எஸ்பி வேலுமணி, அவரும் பார்த்திங்கன்னா எதிராக திரும்பினார். அவர் அதுக்கப்புறம் மறுத்து விட்டார். மேலும் இதெல்லாம் தாண்டி சரி அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்த சமயத்தில் ஜெயக்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இபிஎஸ்க்கு எதிராக மாறியிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகிருக்கிறது. அதாவது என்னென்னா, சமீபத்தில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போனது, எல்லாரையும் அழைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா நடத்தினார். அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, கட்சிக்கு எதிராக நிறைய பேர் செயல்படுறீங்க, உள்ளடி வேலைகளை பார்க்குறீங்க, கட்சியில் சரியாக வேலை செய்யலை, தேர்தல் சமயத்தில் குறிப்பிட்ட இடங்களில் பிரச்சாரம் சரியாக செய்யலை, தேர்தல் பணிகளை செய்யலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை ஒன்றொன்றாக நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அடுக்கி கொண்டு வந்தார். இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் செயல்பட்டதன் காரணமாக முக்கியமாக பார்த்திங்கன்னா அவர் எல்லாரும் தாக்கி பேசுறதுனால ஜெயக்குமார் அங்கே ஆவேசமாயிட்டார். ஏன்னா நம்மளுடைய தென் சென்னை வட சென்னையில் பார்த்திங்கன்னா அவருடைய மகன் நின்றார். ஓகேங்களா, அவர் மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் வேலை பார்த்ததன் காரணமாக தன்னுடைய மகனுக்காக பார்த்திங்கன்னா அவர் போகலை, அதாவது பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு தான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருந்தும் தேர்தல் பணிகளை தீவிரமாக பண்ணிட்டு இருந்த அவர் சொன்னதன் காரணமாக அவருக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் ஆவேசம் அடைந்த அவர் பல கேள்விகளை எழுப்பிய நிலைமையில் சிவி சண்முகம் அனைத்துக்கு ஆவேசமாயிட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு இவருக்கும் வாக்குவாதமும் தற்பொழுது கருத்து வேறுபாடும் நிலைவப்பட்ட நிலைமையில் மூத்த நிர்வாகிகள் இவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் இந்த தகவலை எடுத்து தற்பொழுது சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெயக்குமார் அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் மோதல் இருக்குது அப்படின்றது. எதனால்னா இதுக்கு முன்னாடிலாம் ஜெயக்குமார் அவர்கள் தான் ஒரு செய்திகளையும் வெளியிடுவார், அதிமுகவில் என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன நடக்குதுன்றது. ஆனால் கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதோ இல்லை எந்த ஒரு தகவலை வெளியிடுவதோ இல்லாமல் அமைதியாக இருக்கிறார். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழலில் அதற்கு காரணம் என்னென்னா, இபிஎஸ்க்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மோதல் இருப்பது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதனால் இந்த வேலையை, அந்த செய்திகளை வெளியிடுற வேலையை யார் பார்த்துட்டு இருக்குதுன்னா ஆர்பி உதயகுமார். ஓகேங்களா, எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் தான் எல்லா செய்திகளையும் ஒன்றொன்றாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டு கொண்டே இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை இதுக்கு முன்னாடிலாம் நிறைய சந்திக்க மாட்டார். இப்போ அப்பப்போ சந்திச்சு நிறைய விதமான தகவல்களை அதிமுக சார்பில் வெளியிட்டு இருக்காரு. ஸோ இதன் மூலமாகவே தெரிகிறது, அதிமுகவில் அடுத்தடுத்து எடப்பாடி தலைமையை ஏற்காத நிறைய முக்கிய புள்ளிகள் மோதல்களிலும் கருத்து வேறுபாடுகளிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.